வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாப் 5 ஸ்டாக்ஸ் ஆஃப் 2025. அதாவது 2025ஓட எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. ஸோ இது ரெண்டு ஸ்டாக்ஸுமே எதில் எல்லாம் லிஸ்ட் ஆயிருக்குன்னா என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஸோ அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நிறையா ஸ்டாக்ஸ் எடுக்கல, வெறும் 5 ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அண்ட் ஒரு செக்டர்லேயே ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டாடா பவர்ஸ். ஸோ டாடா பவர்ஸ் என்னென்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் இது பண்ணுறாங்க, அதாவது க்ரீன் எனர்ஜி அதே மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்டிங் இருக்காங்க. ஸோ அதனால் பவர் செக்டர்லேருந்து ஒன்று. ரெண்டாவது ஐடி செக்டர். ஐடி செக்டரில் நமக்கு தெரியும் இன்ஃபோசிஸ். ஸோ நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, ஹச்சிஎல் இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, அதே மாதிரி விப்ரோ இருக்குது. பட் இன்ஃபோசிஸ் வந்து இந்த வருஷத்தோட ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மா செக்டர். ஃபார்மா செக்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய செக்டர் அண்ட் இந்தியா இஸ் மோர் பவர்ஃபுல் சொல்ல போனால். என்னென்னா இந்தியா வந்து கோவிட்க்கு அப்புறம் ஃபார்மாவில் பயங்கர முன்னாடி போயிட்டாங்க. அண்ட் டாக்டர்ஸ் ரெட்டிஸ் லெபார்ட்டரி வந்து இப்போ வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் ஹைதராபாத்தில் ஆரம்பித்த ஒரு கம்பெனி, அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி யூஎஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி யூரோப்பியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நெதர்லாந்து, அதே மாதிரி இதெல்லாம் லிஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா கம்பெனி சும்மா மட்டும் வைக்கல, அவங்க வந்து பப்ளிக் செக்டராக கம்பெனியாகவே மாறிட்டாங்க. அண்ட் மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணுறத வச்சு பார்க்கும்போது ஃபார்மா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% வரைக்கும் மார்ஜினில் விற்கலாம். அப்படின்னா என்னென்னா 10 ரூபாய்க்கு நான் பொருளை தயாரித்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ இதுதான் 90% மார்ஜின். அதாவது அவ்வளோ பர்சன்டேஜ் 99% வரைக்கும் கூட மார்ஜின் வச்சு விற்கலாம். ஸோ அதனால ஃபார்மா செக்டர் வந்து எப்பவுமே க்ரோயிங். அதில் வந்து டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்டரி கொஞ்சம் நம்ம இந்தியன் கம்பெனி அண்ட் இட் இஸ் க்ரோயிங். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏங்கிறது அடுத்து வந்து நம்ம லார்சன் அண்ட் டியூப்ரோ. அண்ட் லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க எல்என்டி வந்து ஒரு ஃபாரின் கம்பெனின்னு. கிடையாது. எல்என்டியோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. ஸோ எல்என்டிக்கு மொத்தமே 2 ஹெட் ஆஃபீஸ் தான். ஸோ மோஸ்ட்டான எல்லா கம்பெனியும் மும்பையில் ஒரு ஹெட் ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க, ஏன்னா பிஸ்னஸ் ரிலேட்டட் டீல்ஸ்க்காக. அடுத்து வந்து சென்னையில். ஸோ சென்னை தான் இந்த எல்என்டியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃபீஸ். அதாவது ஃபினான்ஷியல் ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையாக இருந்தாலும் எல்என்டியோட ஸ்டாக் வச்சு பார்க்கும்போது எல்என்டி தான். ஸோ அதே மாதிரி எல்என்டி வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூரில் நிறையா இது வச்சுருக்காங்க, லைக் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்காங்க. அண்ட் எல்என்டி வந்து அவங்க வந்து ரோடு போடுறதுலேருந்து ஏர்போர்ட் கட்டுறதுலேருந்து பிரிட்ஜ் கட்டுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக வந்து டெக்னாலஜிக்குள்ளே வந்துட்டாங்க, ஐடி செக்டர் வந்துட்டாங்க, எல்என்டி பவர் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எல்என்டி டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பேரண்ட் எல்என்டி லார்சன் அண்ட் டியூப்ரோட ஸ்டாக்கும் இந்த வருஷத்திலான ஒரு இதில் இருக்குது. ஸோ இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். ஸோ வெறும் இப்போ பவர் வேணும்னா டாடா பவர் இருக்காங்க அப்படின்னா, அப்போ இதுக்கெல்லாம் பில்டிங் கட்டணும், இல்லை ஒரு புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், பெருசு ரோடு போடுறாங்க, ஹைவே போடுறாங்கன்னா அதுக்கெல்லாம் எல்என்டி ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம நினைக்கிறோம் அக்ரி செக்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து எல்லாத்தோட இன்க்ரீடியன்ஸ், அதாவது எஃப்எம்ஜி ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் தான். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு இம்பார்ட்டண்ட்டாக எந்த கம்பெனி க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்ரேஜோட அக்ரோவெட்டுங்கிற ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ காக்ரேஜ் வந்து நமக்கெல்லாம் பெருசாக பார்த்தோன்னா பீரோ பார்த்துருப்போம். அதே மாதிரி 2-3 விஷயம் தான் காக்ரேஜில் வந்து அவங்க வந்து ஏதோ ஹோம் அப்ளிகன்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் கிடையாது. காக்ரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டைவர்ஸ்டாக இருக்காங்க. காக்ரேஜ் ஃபினான்ஸ் கூட இருக்குது. அப்போது காக்ரேஜ் அக்ரோவெட், ஸோ அக்ரிகல்ச்சர் இருக்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட. ஸோ பவர்லேருந்து ஒரு ஸ்டாக்கு டாடா பவர், ஐடியிலேருந்து இன்ஃபோசிஸ், நம்மளோட டாக்டர் ரெட்டிஸ் வந்து ஃபார்மாலேருந்து, கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ், போர்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லார்சன் அண்ட் டியூப்ரோ, அக்ரிகல்ச்சர் பேக்போன் ஆஃப் இந்தியா இது பார்க்கும்போது காக்ரேஜ் அக்ரோவேட். ஸோ இதுதான் டாப் 5 ஸ்டாக்ஸ், பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இப்போ இந்த ஒரு ஸ்டாக்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், ப்ளஸ் அதோட சார்ட்ஸையும் எடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா பவர். ஸோ இப்போ டாடா பவர் வந்து ஏன் மேலே போகலாம், அதாவது டாடா பவருக்கு என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, இந்தியா வந்து ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா இந்த க்ரீன் எனர்ஜி பொல்யூஷன் உண்டு பண்ணாதது, அதே மாதிரி இந்த பெட்ரோலையோ கோலையோ எரிச்சு வர எனர்ஜி இல்லாமல் ரெனியூவபிள் எனர்ஜி, காற்றாலை, அதே மாதிரி சோலார் ஃபார்மு, இந்த விண்மில், இதெல்லாம். இப்போ நம்ம நாகர்கோவில் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம், கன்னியாகுமரி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஆல்மோஸ்ட் ஒரு 25% ஆஃப் இந்த விண்மில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது தமிழ்நாடு தான், இந்தியாவை மொத்தமாக எடுத்தாலும். ஆனால் டாட்டா வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா விண்மில் மட்டும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இந்த சோலார் ஃபார்ம்ஸ், கரண்ட்லி வந்து சைனா தான் வந்து சோலார் ஃபார்ம்ஸில் பெருசாக இருக்காங்க. நிறையா சோலார் பேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சோலார் ஃபார்ம்ஸ்.
அண்ட் இதுக்கு வந்து தூத்துக்குடியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகுது. ஸோ தூத்துக்குடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் ட்ரை ஏரியா, ப்ளஸ் வந்து அங்கே நிறையா வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குதான். ஆனாலுமே வந்து வெயில் காலங்களில் அது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். அப்போ இந்த தூத்துக்குடி கடலோர இடத்துல காற்றும் நல்லா அடிக்கும், அதே மாதிரி சோலாரும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்ம தூத்துக்குடி தெர்மல் பவர் பிளான்ட் பக்கம், அதே மாதிரி தெர்மல் பவர் பிளான்ட் பக்கத்தில் ஏற்கனவே ஒரு லார்ஜஸ்ட் சோலார் ஃபார்ம் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணது. ஸோ அவங்க அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதுதான் ஏஷியாலே லார்ஜஸ்ட் சோலார் ஃபார்மாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ரெனியூவபிள் எனர்ஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி கோல்ஸ். ஸோ வேர்ல்டுலேயே ப்ரெஷர் இருக்குது, இது மாதிரி பவர்ஸ் எல்லாம் இது பொல்யூஷன் குறைக்கணும்னு. அப்போ டாடா பவர்ஸ் வந்து அதில் ரெனியூவபிள் அண்ட் க்ரீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறையா இருக்காங்க. ஸோ அவங்களோட இப்போ ஹையஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 அவங்களோட ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ போயிருக்குன்னா 490. அண்ட் எவ்வளோ குறைஞ்சபட்சம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. ஸோ இந்த ஒரு ₹100 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 180 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வந்து இந்த இதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதே மாதிரி ஆல் டைம் ஹை எப்போ போயிருக்கு அப்படின்னா நான் எவ்வளோ போயிருக்குன்னா 490 தான். அதுவும் எப்போன்னா 2024. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற எல்லா ஸ்டாக்ஸுக்குமே மோஸ்ட்டாக ஆல் டைம் ஹை 2024 போயிருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டாக் குறைஞ்சிட்டு இந்த ஆல் டைம் ஹையை இந்த 25 இது பண்ணுறதா தான் நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அண்ட் எப்போ ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சுன்னா 28 ரூபாயாக இருந்துச்சு. எப்போன்னா 1999. அதாவது நம்ம 2000 ரஃபாக வச்சுக்கிட்டா கூட டாடா பவர்ஸ் வந்து பப்ளிக் செக்டர் ஆகிறது 2000 தான். ஸோ 2000 எனக்கு தெரிஞ்சு நம்ம ₹2 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ அதோட ₹28 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட வேல்யூ ஆல்மோஸ்ட் ₹500. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 460 பக்கம் இருக்குது. ஸோ அதனால் இதில் இன்வெஸ்டிங்கான ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் இப்போ மொத்தம் டாட்டா எவ்வளோ போயிருந்துருக்குன்னா 24 அதாவது போன வருஷம் எவ்வளோ போயிருக்குன்னா ₹490 போயிருக்கு. இதே தான் அதோட ஆல் டைம் ஹையும் கூட. அப்போ ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்கிறனால தான் இந்த ஸ்டாக்ஸை நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ டாடா பவர் வந்து எவ்வளோ க்ரோத் இருக்குது. இப்போ 1999 ஆரம்பித்தாங்க. நான் வந்து ஒரு 10 வருஷமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் 1 வருஷமாக பக்கத்தில் வர நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அதாவது 1999 அவங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்துச்சுன்னா ₹16 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 130க்கு போச்சு. ஆனால் அடுத்த 10 வருஷம் அதாவது 2020 எண்டில் டிசம்பரில் எண்டில் பார்த்தீங்கன்னா ₹60 குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்குது ஒரு 10 வருஷம். ஆனால் இன்னொரு 10 வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னா இப்போ வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 2010 நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு எவ்வளோ ஆயிருந்திருக்கும்? ₹240 ஆயிருக்கும். ஸோ இதை நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். 2010 நமக்கு ஒரு ₹130 கிடைக்காதா அப்படின்னா, ஏன்னா இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் நான் யோசிச்சேன் தான். ஏன்னா நமக்கு ஒரு ₹130 2010 பண்ணியிருக்க முடியுமா? முடியும். சரி அதை விட 2020 ₹60 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்க முடியுமானா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் பண்ணல. ஸோ ஆனால் நான் வந்து இந்த 2021க்கு அப்புறம் தான் நான் வந்து இன்வெஸ்டிங்கு அதே மாதிரி ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறையா பேர் இதை யோசிப்பாங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. நம்மளால ஒரு ₹60 2020 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா அந்த ₹60 வேல்யூ இப்போ என்னென்னா ₹490. ஸோ எவ்வளோ ₹400 இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெறும் நம்ம வந்து ஒரு 5 வருஷத்தில். ஸோ இதுதான் டாடா ஸ்டாக்ஸோட பொட்டன்ஷியல். நீங்கள் வந்து என்னென்னா ₹400 இன்க்ரீஸ் ₹100 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு 10 வருஷம் எடுத்துச்சு. ஆனால் இந்த 2020 இருந்த ஃபாலில் யூஸ்வலாமே வந்து 2020 22 வரைக்குமே இந்த 2020-22ங்கிறது எல்லா மார்க்கெட்டுக்குமே ஃபெயில் ஆச்சு. இது வந்து இந்தியாவோட ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எல்லா ஸ்டாக்ஸுமே நிஃப்டியாக இருக்கட்டும், ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே 2020-22க்குள்ளே கீழே வந்துச்சு தான். ஸோ இதுக்கான காரணம் வந்து நம்மளோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் கம்மியாக இருந்துச்சு. ரெண்டாவது நமக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ கோவிடில் எல்லா ஸ்டாக்ஸும் கம்மியாச்சு. கோல்டு ப்ரைஸும் சில்வர் ஆயில் மட்டும்தான் மேலே போச்சு. மீதி எல்லாம் கம்மியாச்சு. ஸோ 2022 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறோம். வேர்ல்டில் எல்லா ஸ்டாக்ஸ் எடுத்தாலுமே பெரும்பாலானது குறைஞ்சி தான் இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இதை சந்தேகப்படுறதுக்கு இல்லை. அதாவது 2020 ஸ்டார்டிங்கில் கோவிட் வந்துச்சு. எண்டில் ஆகும்போது டாடா ஸ்டாக்ஸோட ₹60 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி 21 எண்டில் பார்த்தீங்கன்னா 2021 அதோட எண்டில் 240 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் வரும்போது நமக்கு வந்து 217 ஆச்சு. அண்ட் அங்கேருந்து நேராக மேலே ஏறி 2 வருஷத்தில் மேலே ₹200 ஏறி இருக்கு.
ஸோ இந்த 2 வருஷத்துல ₹200 ஏறி இருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, இப்பயும் ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. உங்கனால ஒரு 10 ஸ்டாக்கோ, இல்லன்னா ஒரு ₹5000 ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். ஏன்னா, இதோட ஒரு ஸ்டாக் ₹500 வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டாக் வாங்க முடியும். இல்லன்னா ஒரு 20 ஸ்டாக், 30 ஸ்டாக்காவது வாங்க முடியும். ஸோ நீங்க அத யோசிச்சுட்டு உங்களோட சேவிங்ஸ், மொத்த சேவிங்ஸ்ல இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு அமௌண்ட்ல ஒரு 5லேருந்து 10% நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது டாடா பவர்ஸ்லன்னு இல்ல. இப்ப நான் சொல்ற ஏதோ ஒரு ஸ்டாக்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாரி நீங்களும் யோசிச்சு அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் யாரும் இல்ல அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் யோசிங்க. இல்ல யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லன்னா நம்மளோட இவங்க இருக்காங்கல்ல, அது யாரு? டாக்ஸ் எல்லாம் பண்ணி குடுப்பாங்கல்ல, பேரு அக்கவுண்டன்சி முடிச்சவங்க. ஸோ இல்லைன்னா நம்ம ஆடிட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த டாக்ஸ் கன்சல்டன்ட் இல்லைன்னா ஆடிட்டர் இல்லைன்னா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா நம்ம சேனலில் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டாடா ஸ்டாக்ஸ் வந்து இந்த 4 வருஷத்தில் டபுள் மடங்கு ஆயிருக்கு. அதாவது டபுள் மடங்காகி 500 பக்கம் போயிருக்கு. டபுள்னு கூட சொல்ல முடியாது, 3 மடங்குன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்கள், 217 இருந்தது, இப்போ ஆல்மோஸ்ட் 490 இருக்குது. அப்படிங்கும்போது அதோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா ஹையாக இருக்குது. அண்ட் ரெனியூவபிள் செக்டர் அடுத்த 5 வருஷம் இந்தியாவில் க்ரோ ஆக போகுது. இதுக்கான பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் நிறையா இருக்குது. அதாவது சைனாவை டிபெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்மளோட இவி செக்டரும் இம்ப்ரூவ் ஆக போகுது. அதே மாதிரி நம்மளோட சோலார் பவர்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது, விண்மில்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது. இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆக போகிறனால டாடா பவர்ஸ் க்ரோ ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து டாடா பவர்ஸ் வந்து க்ரோத் ஒரு 10 வருஷத்துக்கும் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த நம்ம சைடில் இருக்க சார்ட்டில் பார்க்குறோம். அங்கே எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010ல் 130% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் 2020ல் நான் சொன்னேன் உங்களுக்கு கோவிட் வந்துச்சு, -50% போயிருக்கு. ஆனால் அடுத்த வருஷமே கோவிட் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் ரெக்கவரி ஆகணும்னு நினச்சப்போ 300% மேலே போயிடுச்சு. அதாவது இது எப்படின்னா 2020லிருந்து கம்பேர் பண்ணும்போது 300%. அதாவது ₹60லிருந்து மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா ₹340 போயிருக்கு. ஸோ இதுதான். அடுத்து 2022ல செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட் வந்துச்சு, கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. ஓகே. அடுத்து ஏன் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா, லைக் கோவிட் வந்தாவே எல்லாரும் பயந்துட்டு ஸ்டாக்ஸ் என்ன ஆகும், டவுன் போகும் அப்படிங்கிறனால நிறையா பேர் செல் அவுட் பண்ணாங்க. அதனால தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆனால் நிறையா பேர் கிளவராக அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா கெயின் ஆனவங்களும் நிறையா இருக்காங்க. அண்ட் கோவிடுக்கு அப்புறம் தான் நானுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்டட் ஆகி இன்வெஸ்டிங் அண்ட் இது ட்ரேடிங் ஆரம்பித்தேன். அதே மாதிரி 2023ல் பார்த்தீங்கன்னா 23ல் மட்டும், அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் 23க்குள்ளே எவ்வளோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் 24ல் மட்டும் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்கள் எஃப்டியில் ஒரு வருஷம் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டிங்கன்னா, ₹1,00,000 போட்டிங்கன்னா மேக்ஸிமம் போனால் ஒரு 7% கிடைக்கும். அப்படின்னா ஒரு ₹7,000 கிடைக்கும். அப்போது ஆனால் இங்கே நீங்கள் போட்டிங்கன்னா, ஐ மீன் இங்கே அதாவது நம்ம ஒரு கன்சிடர் பண்ணுவோம், 2024 நான் ₹1,00,000 ஜனவரி மாதம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, மினிமம் ஒரு 40%, 5% வந்து டாக்ஸுக்கெல்லாம் வச்சுக்கலாம். 40%ன்னு வைக்கும்போது நமக்கு எவ்வளோ போயிருக்குன்னா 40,000 கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்குக்கும் எஃப்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து கரெக்டான ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் எஃப்டி, அதாவது இது இப்போ ஸ்டாக்ஸ்க்கும் எஃப்டிக்கும் என்ன சொல்ல, எஃப்டினா ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்ஸுக்கும் எஃப்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்ஸ் வந்து ஹை ரிஸ்க்கு, ஹை ப்ராஃபிட். அதாவது அதிகமான ரிஸ்க், உங்களோட காசு கீழே போகிறதுக்கானவும் சான்சஸ் இருக்குது. ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் எஃப்டியில் லோ ரிஸ்க், உங்களோட ரிஸ்க் கம்மி தான். உங்களோட அதாவது ₹1,00,000 போட்டிங்க எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்லனா, அந்த ₹1,00,000 வந்து ₹80,000 ஆகிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் கம்மினா 90% கம்மி ஆகாது. ஆனால் அதே ₹1,00,000 ₹1,40,000 அது எவ்வளோனா 99.9% நடக்காது. அவ்வளவு 7% தான் பேங்க் கொடுப்பான். அண்ட் இந்த 7%ங்கிறத உங்கள்கிட்டயே சொல்லாமல், அதாவது நமக்கிட்டேயே சொல்லாமல் அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஆர்பிஐக்கும் அதே மாதிரி அந்த பேங்க்குக்கும் பவர் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் நம்ம சைன் பண்ணி தான் கொடுப்போம் எஃப்டி போடும்போது. அது நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் இது இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5லேருந்து 10% உங்களோட ஃபண்டை இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு ஸ்டாக்லையும். அண்ட் 50%க்கு மேலே என்னென்னா ஹை ரிஸ்க்கு, ஹை ப்ராஃபிட்டில், லோ ரிஸ்க், லோ ப்ராஃபிட், அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒரு 50 அங்கே, ஒரு 50 கம்மியாக. ஸோ அப்படிங்கிற பிரித்து தான் நம்ம பண்ணணும். அதாவது என்னென்னா, ஒரு 50% நம்மளோட ஃபண்டை என்ன பண்ணணும்னா ஹை ரிஸ்க், ஹை ப்ராஃபிட்டில் போடணும். இன்னொரு 50% என்ன பண்ணணும்னா லோ ரிஸ்க்கு, லோ ப்ராஃபிட்டில் அப்படி தான் போடணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து போட்டால் தான் கொஞ்சம் இன்வெஸ்டிங்கில் பெட்டராக க்ரோ ஆகும். அண்ட் நம்ம வந்து டோட்டலாக
1999லேருந்து 24க்குள்ள எத்தனை சதவீதம் மேலே க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டாக்ஸு 3000% க்ரோ ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து டாடா ஸ்டாக்ஸோட ஒரு க்ரோத். ஸோ இப்போ நம்ம வந்து டாடா ஸ்டாக்ஸோட என்ன பண்ணுவோம்னா அடுத்த இன்ஃபோசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டாடா ஸ்டாக்ஸோட சார்ட் பார்த்துடலாம் நம்மளோட ட்ரேட் வியூவில். ஸோ இப்போ டாடா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸோட சார்ட் எடுத்துக்கலாம். ஸோ கேண்டில் வந்து 1 வீக் கேண்டிலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது இவங்களோட அடுத்த ஏர்னிங்ஸ், ஸோ நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தயாராக இருக்கலாம் அப்படின்னா அடுத்த ஏர்னிங்ஸ் எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா 4ஆம் தேதி ஃபெப்ரவரி 4ஆம் தேதி, அதாவது டேக்ஸுக்கு அப்புறம். டேக்ஸ் வந்து அதாவது நம்மளோட பட்ஜெட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா ஃபெப்ரவரி 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் கடந்த 2 வருஷமாக டாடா ஸ்டாக்ஸ் வந்து கடந்த 2 வருஷமாக அவங்க பாசிட்டிவ் ஏர்னிங்ஸில் தான் இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல நமக்கு பார்க்கலாம். இந்த ஏர்னிங்ஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். இந்த இடத்துல க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் பெருசாக இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது லாஸ்ட் அக்டோபரில் ரிலீஸ் பண்ணும்போது, நவம்பரில் கொடுத்தம்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 16% ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. அவங்களோட டோட்டல் ரெவென்யூ 6% கம்மியாக இருக்குது. ஆனால் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அவங்களோட ஏர்னிங்ஸும் டிஃப்ரென்ஸ் மேலே போயிருந்திருக்கு. மே மாதம் கொடுத்ததில் 13%, 1%. ஸோ ஏர்னிங்ஸும். ஸோ இதை நம்ம வச்சு பார்க்கும்போது கடந்த 2023லேருந்து பாசிட்டிவான க்ரோத் தான் இருக்குது. ஸோ டாட்டாவோட இது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏர்னிங்ஸ்க்கு அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து வியாழக்கிழமை வரப்போகுது. ஸோ அடுத்த ஃபெப்ரவரியோட ஃபஸ்ட்டு புதன்கிழமை நீங்கள் இதை யோசித்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபுல் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஒரு 10% 15% இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்ல விஷயம். அண்ட் இதோட நம்ம எஸ்எம்ஏ வச்சு பார்க்குறோம், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் என்னோட ஒரு பெரிய இது. இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்திருக்கேன், ஸ்டாக் வந்து மேலே போகுது அப்படின்னா இதோட 3 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் நான் வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட இது எடுத்து காமிக்கிறேன். ஸோ நமக்கு இங்கே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 3 இருக்குது. ஒன்று வந்து 50. இந்த 50ங்கிறது எல்லோ கலரில். அதே மாதிரி இந்த 100 எஸ்எம்ஏ, அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட 100 இது. இந்த 200 எஸ்எம்ஏ. இந்த 100, 200, 50 இது என்ன அப்படின்னா 50, இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து 50 கேண்டில் பின்னாடி போய் அதோட ஆவரேஜ் தான் இந்த லைனு. 100 கேண்டில், 200 கேண்டில், இந்த கேண்டிலோட ஆவரேஜ் தான் இது. ஸோ இதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து 50 மேலே, அதுக்கு கீழே வந்து 100ம் அதுக்கு கீழே 200ம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ 50 இங்கே வந்து நமக்கு வந்து 100, அதே மாதிரி 200 கீழே. எப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு இது. ஸோ இது வந்து டாடா பவர்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த கடந்த 2 வருஷமாகவே மேலே போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்துருச்சு. இந்த பிரேக் ஈவனுக்கு அப்புறம் டாடா ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டே தான் இருக்குது. ஸோ அண்ட் இதுக்கான கேப் நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேப்பும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், 50க்கும் 100க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% கேப் இருக்குது. அதே மாதிரி 100க்கும் 200க்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 36, அதாவது ஒரு 16% கேப் இருக்குது. ஸோ இங்கே 20னா இதை தாண்டி வரும்போது நமக்கு 16 தானே. ஸோ இந்த கேப் வந்து ஒரு நல்ல கேப் தான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா டாடா பவர்ஸோட ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கணிப்பு நமக்கு. ரெண்டாவது நம்மளோட இண்டிகேட்டர், நம்மளோட ஆர்எஸ்ஐ என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர். இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரில் பார்க்கும்போது மேலேயும் கீழே எதுவும் கிராஸ் ஆகலை. அப்போ அதனால் இது வந்து பெருசாக நமக்கு யூஸ் இல்லை. ஸோ என்னென்னா ஆர்எஸ்ஐ வந்து சப்போஸ் மேலே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்னு அர்த்தம். கீழே இருக்குன்னா இது எந்த இடத்துல தாண்டி கீழே போகணும் அப்படின்னா 30க்கு கீழே போகணும். இங்கே பாருங்கள், எப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எடுத்து வச்சுட்டு எப்போ டாடா ஸ்டாக்ஸ் வந்து இந்த 30 தொடுதோ இல்லைனா 30க்கு பக்கம் வருதோ அப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து அதே மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் டாடா பவர்ஸில். ஏன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்முக்கான ஒரு ப்ராஃபிட் இல்லை நமக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அட்வைஸ் தான் இது. ஸோ இதை நீங்கள் வந்து லாங் டேர்மாக தான் கன்சிடர் பண்ணணும். லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வாங்குறேன்னா இந்த ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணி எப்போ உங்களுக்கு கம்மியாகும்னு யோசிக்கிறீங்களோ அப்போ வாங்கலாம். ஸோ இதுதான் டாடா பவர்ஸோட அனாலிசிஸ். ஸோ இதோட நமக்கு எங்கேயாவது நமக்கு இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு
நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கலாம், இல்லைனா 1 டே கேண்டில் எடுத்துக்கலாம், அதுதான் பெட்டர். ஸோ நம்ம 1 டே கேண்டில் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்குது, இது பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த சப்போர்ட் இந்த இடத்துல வரும்போது இங்கே இருக்கா, கரெக்ட், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினாலும் ஓகே தான். ஸோ என்னை பொறுத்தளவு கேட்டால் நமக்கு இன்வெஸ்டிங்கில் வந்து அவ்வளோ நம்ம பெரிய பெரிய அனாலிசிஸ் பண்ண தேவையில்ல. ஸோ கம்பெனி நல்லா இருக்கா, ஸ்டாக்ஸ் மேலே போகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் மட்டும் போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது, மேபி மார்க்கெட் இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ போனால் நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் ஸோ நான் ஒரு டைம் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணால் என்ன சொல்லுவேன்னா 377க்கு மேலே போனாவோ இல்லைனால் 360க்கு கீழே வந்தாவோ 360க்கு கீழே வந்தாவோ ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னாவோ இல்லை இதுக்கு மேலே போச்சுனாவோ இல்லைனா இதுக்கு கீழே போச்சுனாவோ நீங்கள் வந்து இந்த இடத்துல வாங்கலாம். ஏன்னா 360 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மேலே மார்க்கெட் வரும். மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு வந்து அந்த போட்ட காசெல்லாம் ரெக்கவர் பண்ணிடலாம். இப்போ 360 டவுன்வர்ட்ஸ் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களே, இதில் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ லெட்ஸே லைக் 360 வாங்குறீங்க, அதிகபட்சம் போனால் 350 வரைக்கும் போகும். போயிட்டு என்ன ஆகும்னா மார்க்கெட் திருப்பி வரும். ஸோ அப்போ நம்ம கெயின் பண்ணதை திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஐ மீன் லாஸ் பண்ணதை திருப்பி ரிட்டர்ன் கெயின் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட யோசனை ப்ரைஸ்க்கு. ஸோ 377 360 இந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் டாட்டா ஸ்டாக்ஸை வாங்கலாம். ஐ மீன் டாட்டா பவராக வாங்கலாம். அண்ட் வீடியோ நான் லென்த்தாக போட வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் நம்ம டாட்டா பவர்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா இன்ஃபோசிஸை அனலைஸ் பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாட்டா ஸ்டாக்ஸோட கன்க்ளூஷன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ டாட்டா ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத், அதாவது அவங்க 2024 அவங்களோட க்ரோத் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அதாவது 57% இருந்திருக்கு. அதாவது அவங்களோட கம்பெனியோட க்ரோத் நான் சொல்கிறேன், அதாவது ஸ்டாக்ஸோட க்ரோத் சொல்ல, கம்பெனியோட க்ரோத். ஆவரேஜாக அவங்களோட க்ரோத், அதாவது ஸ்டாக்கும் அஸ் வெல் அஸ் அவங்களோட கம்பெனியோட க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா பெரும்பாலும் 30லேருந்து 40% இருக்குது. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 57% இருக்குது. ஆவரேஜாக 35% அவங்களோடது க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் மந்த்லி வைஸ் அவங்களோட கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா 5% கூட்டிகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்களுக்கு மந்த்லி க்ரோத்துமே நல்லாயிருக்கு. நம்ம எஃப்டியில் போடும்போது ஒரு 10% வருது அப்படின்னா வருஷத்துக்கு, அது 2 மாதத்தில் நம்ம 10% எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவானது. ரெண்டாவது, அவங்களோட ஏர்னிங்ஸ், அதாவது போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கு Q2ல Q3ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q2ஓட ஏர்னிங்ஸ் மட்டுமே, அதாவது கேஷில் பெர்சன்டேஜில் நம்ம சொல்லாமல் கேஷில் பார்க்கும்போது பார்த்தோம்னா 700 கோடியும் Q3ல போன தடவை எவ்வளோ இருந்திருக்குன்னா 750 கோடியும் அவங்களோட ரெவென்யூவாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் டாடா ஸ்டாக்ஸோட ஒரு ஃபுல் கன்க்ளூஷன். நீங்கள் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த 4 ஸ்டாக்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக போக வேண்டான்னு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 வந்து இன்ஃபோசிஸை பற்றி அனலைஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.